காட்டின் ஒரு அமைதியான மூலைக்குள் செல்லலாம் வாங்க. அங்கே ஒரு மெதுவான குளிர் வீசுகிறது. பனிக்காலம் ஆரம்பமாகிறது. சின்ன கரடி பஞ்சு போல் வெதுவெதுப்பான தன் குடிலில் தங்க மணல் நிற பருத்தி கம்பளத்தில் சுருண்டு உறங்க தயாராகிறான். மெல்ல கண்ணை பூத்து கொள்கிறான். அதிகாலையில் சூரியன் கூட விழித்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு கனவு தன் தோள் மீது அமர்கிறது. சின்ன கரடி கனவில் பனியால் மூடிய ஒரு வித்தியாசமான உலகத்தை காண்கிறான். அவனை சுற்றி வெண்மையான பனிப்பூக்கள் உதிருகின்றன. எல்லா மரங்களுமே பனிக்கோட்டைகளாக மாறி இருக்கின்றன. வானம் கூட வெண்ணிறமாக நம்மிடம் சிரிக்கிறது. அந்த உலகத்தில் கரடி ஒரு பனிமலை சறுக்கலில் பறக்கிறான். அவன் புன்னகையோடு பனிக்காற்றில் சுறுசுறுப்பாக பறக்கிறான். மெழுகு விளக்குகளைப் போல ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் அவனை வழி நடத்துகின்றன. பிறகு ஒரு பனிச்சிலுவை போல சிவப்பு பூக்கனி ஒன்று அவனிடம் வந்து ஆடுகிறது. அது அவனை ஒரு பனிக்கோட்டைக்குள் அழைத்து செல்கிறது. அங்கே பனியில் விளையாடும் குட்டி உயிரிகள், பனியால் ஆன இசைக்கருவிகள், ஐஸ் சக்கரங்கள் அனைத்தும் கனவாகவே ஆனாலும் நம்மை ஈர்க்கும் அமைதியுடன் அவனை சுற்றி உண்டாகின்றன. இவ்வளவு அழகான அந்த பனி சுற்றுலா ஒரு குழந்தையின் கற்பனை போல் தூய்மையானது. கனவாகவே இருந்தாலும் மனதை கொள்ளை கொள்ளக்கூடியது. அதோ பனிமழை மெல்ல குறைகிறது. பனிக்காற்று மெதுவாக அடங்குகிறது. கரடியின் மூக்கு நெளிகிறது. அவன் மெதுவாக விழிக்கிறான். தூக்கத்தில் பார்த்த பனி சுற்றுலா இன்னும் அவன் கண்களில் காட்சியளிக்கிறது. கற்பனை எனும் வானம் குழந்தை கரடியின் இதயத்தில் இப்போது ஜொலிக்கிறது.